வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். போலீஸ் ஸ்டேஷன்ல 2 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு நான் அத்தை கிட்டயும் வசந்த் கிட்டயும் கேட்டும் கூட அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீதான் தந்தங்கிற உண்மையை சொல்லாம வேற ஏதோ சொல்லி மழுப்புனாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாயை அடைச்சு வச்சிருக்க. நான் உன்கிட்ட இவ்வளவு வெளிப்படையா இருக்கும் போது நீ மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? கௌதம் இல்ல கௌதம், சந்தர்ப்பம் தான். போதும் ப்ளீஸ் வேணா. மறுபடியும் அதே சொல்லாத. உன் மேல திருட்டு பட்டம் கட்டினா அதை நான் தாங்கிப்பேன்னு நினைச்சியா? அந்த அஞ்சலி எல்லாம் உன்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ணி என்ன தலகுனிய வச்சிட்டிய. என் நம்பிக்கையை நீ ஏன் அப்படி கெடுக்கணும்? கௌதம் போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல பேசி என்ன வேதனைப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் பண்ண தப்புக்கு வேணா உங்க கையால என்ன கொன்னுடுங்க. வீட்ல யாரு வேணா என்ன புரிஞ்சுக்காம போகலாம். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க, கொல்லுங்க. உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் இப்படி கோவப்படுறேன். இதை ஏன் என்கிட்ட சொல்லலங்கிறது தான் வருத்தம். அந்த காரணத்தை தான் நான் ஏற்கனவே சொன்னேனே. ஒவ்வொரு முறை வசந்த் பணத்தை கேட்டதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் கார்த்திக் அஞ்சலி பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்துச்சு. அப்ப போய் இந்த சின்ன விஷயத்த பேச வேண்டாம்னு தான் நான் விட்டுட்டேன். இந்த குடும்பத்தோட ஆணி வேறையே அந்த அஞ்சலி அசைச்சிட்டு இருக்கும் போது நான் இடையில புகுந்து என் தம்பிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு மனசு வரல கௌதம். உங்க தலை பூரா குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்போ மேற்கொண்டு உங்க தலையில ஏன் பாரத்தை வைக்க நான் விரும்பல. அதான் டக்குன்னு நகைய வச்சு சிக்கல முடிப்போன்னு நான் இப்படி பண்ணிட்டேன். அத கூட உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் 2-3 தடவை நான் சொல்ல வந்தேன். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம வசந்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கார்த்திகோட தனி பிசினஸ் ஐடியாக்கு ஓகே சொல்லலாம்னு முடிவு பண்ணியாச்சுல. நீங்க போய் கார்த்திக் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வாங்க, நாம இத அப்புறமா பேசிக்கலாம். கௌதம் வசந்த் இருக்கான்ல? ஒரு நிமிஷம் இரு. ஏசிபி மகேஷ் சார் தான் போன் பண்றாரு. கார்த்திக் கிடைச்ச விஷயத்த சொல்லிடுறேன். வசந்துக்கு பண விஷயமா? ஒரு நிமிஷம். ஹலோ சார். வணக்கம் சார், உங்க போனுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சார், அந்த ஹைதராபாத் ப்ராஜெக்ட் விஷயமா மினிஸ்டர் கிட்ட பேசிட்டீங்களா? இது ஏன் வீடு கௌதம், நீங்க ஏன் சொத்து. உங்ககிட்ட போய் நான் ஏன் இத மறைக்கணும்? சூழ்நிலை சரியில்லாதப்போ நாகரிகமா நடந்துக்கணுங்கிற அறிவோட உங்ககிட்ட நான் சொல்லல, அவ்வளவுதான். அது திருட்டு ஏமாத்துன்னு சொல்றப்போ எனக்கு அப்படியே செத்துடலான்னு தோணுது. இலக்கியா, ஏய் இங்க பாரு. இலக்கியா இங்க பாரு. ஏய் இங்க பாருங்கறல்ல. நான் உன்னை சந்தேகப்படலடி. இங்க பாரு, என்கிட்ட நீ ஏன் உரிமை எடுத்துக்கலன்னு தான் கோவப்படுற. இலக்கியா இத பாரு, நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா நீயும் நானும் வேற வேறங்கிறதையோ நமக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி இருக்குங்கிறதையோ என்னால பொறுத்துக்க முடியாது. அழாத. நான் யாரும் இல்லாதவன் தெரிஞ்சு இந்த வீடு, சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுங்கிறது வெளியில போனதுக்கு என்ன தைரியம் நினைக்கிறேன்? நீ என் கைய பிடிச்சிட்டு என் கூட வந்ததுதான். நீ என் கூட இருந்தா இந்த உலகமே என் கைக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. நீ என்ன நம்பலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சு போயிருவேன். ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன், சாரி. ஏய் பாரு, நான் தான் சாரி கேட்டேன்ல. அழாத ப்ளீஸ் இலக்கியா, அழாத. என் செல்லத்தை நானே அழ வச்சுட்டேனே. ஏன்டா கௌதம் இலக்கியாவை அழ வச்ச? உனக்கு புத்தியே கிடையாதாடா, முட்டாளாடா நீ. இன்னொரு தடவை இப்படி பண்ணாதடா. எல்லா தப்பும் ஒன்னாலதான். கௌதம் என்ன பண்றீங்க? நீங்க பேசாம இருங்க. இனிமே இப்படி கோவப்படாதீங்க. நீங்க என்ன நம்பினதே போதும். சாரி இலக்கியா, எல்லாரும் என்ன நிக்க வச்சு உன் மேல குறை சொன்னதும் என்னால தாங்க முடியல. அதான் அப்படி பேசிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. விடுங்க கௌதம், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். இந்த பிரச்சனை இதோட விடுங்க. என்ன அஞ்சலி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா ஆண்டி, இலக்கியா திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டால, அந்த சந்தோஷம்தான். இலக்கியா ஒண்ணும் தானா மாட்டல, நீதான் அவளை மாட்ட வச்சிருக்க. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
நீ இலக்கியாவை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு செம்ம ஸ்பீடா வேலை பார்த்துட்டு இருக்க போல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாம் சக்சஸா முடிஞ்சது உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்களே ஸ்மெல் பண்ணிட்டீங்களே. அதான் பைரவி. ஆமா, உனக்கு எப்படி இந்த மாதிரி சூப்பர் ஐடியாலாம் வந்தது? எல்லாம் இலக்கியோட கெட்ட நேரம் தான். ஆமா ஆண்டி, காலையில அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னா சொல்லுமா. இப்பவே செஞ்சிடுறேன். மெகா பிளான் தான் பண்ணிருக்க. நீ போட்ட ஸ்கெட்ச்ல கௌதமும் இலக்கியா மேல கோவமாயிட்டான், அண்ணியும் டென்ஷன் ஆயிட்டாங்க. இலக்கியா செம்மையா சிக்கிட்டா. இலக்கியா என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறது கௌதமும் ஜானகி அத்தையும் தான். அவங்களுக்கு இலக்கியா மேல வெறுப்ப வர வைக்கிறதுக்கு சரியான டைமா பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவளாவே வந்து என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. இதுதான் சரின்னு நானும் நல்ல புகையை போட்டு விட்டு இலக்கியாவை வில்லியாக்கிட்டேன். அதெல்லாம் சரி, இலக்கியா நகையை வச்சுதான் அவங்க அம்மாக்கு பணம் கொடுத்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு கெஸ் தான் ஆண்டி. பணம் எப்படி கிடைச்சதுன்னு அந்த வீட்ல என் அத்தையும் வசந்தும் சொல்லல. பணம் இங்க இருந்து போனது என் வீட்டுக்கே தெரியல. அதுலதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. நானும் ஒரு சந்தேகத்துல தான் வலைய விரிச்ச வலையில இலக்கியா சரியா சிக்குனா. அப்புறம் என்ன, ஒரே அமுக்கு அவ பேரை டோட்டலா டேமேஜ் பண்ணியாச்சு. வெல்டன் அஞ்சலி, இப்ப நீ அடிச்சது ஒரே கல்லுல 2 மாங்காய். இலக்கியாவை டேமேஜ் பண்ணது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கார்த்திக் மனசுல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டேன். இங்க பாரு, இத நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு. பண்றேன் ஆண்டி. இப்பதானே எல்லாரும் இலக்கியாவை கோவமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பா மாத்துறேன். கூடிய சீக்கிரம் அத்தை கௌதம்னு எல்லாரும் அவங்க வாயாலேயே இலக்கியாவை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க. சொல்ல வெப்பேன். வெரி குட் அஞ்சலி. சதி வேலை பண்றதுல என்னையே மிஞ்சிட்டேன். கீப் இட் அப். அம்மா, இன்னும் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க? அதான் மாமா வந்து நம்மள காப்பாத்திட்டார்ல. என்னடா பேசுற? அந்த இடத்துல நம்மள குற்றவாளிகளா பாக்குறதுக்கு மாப்பிளைக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். அவருக்கு போய் நாம இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டோமேடா. எல்லாம் இந்த சிந்தாமணி அத்தையால வந்தது. சமயம் பார்த்து நம்மள சரியா பழி வாங்கிட்டாங்க. அம்மா, அக்கா தான் போன் பண்றாங்க. இலக்கியாவுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல மாப்பிள்ள சொன்னாரே. ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? குடு. ஹலோ, சொல்லி இலக்கியா. அம்மா, என்னம்மா நடந்துச்சாங்க? சிந்தாமணியத்தை ஏன் இப்படி பண்ணாங்க? ஓ, அப்போ மாப்பிள்ள உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாராமா? ஆமாம்மா. அதை ஏன் கேக்குற இலக்கியா? அண்ணி திடீர்னு வந்து எதுக்கு 2 லட்சம் ரூபாவை திருடினேன்னு கேட்டாங்க. என்னையும் வசந்தியும் பார்த்து கேட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. அப்புறம் அந்த லேடி எஸ்ஐ தான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. கௌதம் சொன்னாருமா. அம்மா, நான் கொடுத்த 2 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட பத்திரமா இருக்குல்ல? இருக்குக்கா. ஆனா சிந்தாமணி அத்தை அந்த பணத்தை புடுங்கி போலீஸ் கிட்ட காமிச்சுதான் எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு செஞ்சாங்க. அப்புறம் மாமா தான் ஸ்டேஷனுக்கு வந்து பணத்தை திருப்பி வாங்கி கொடுத்துட்டாரு. இலக்கியா, அந்த பணம் ஏதுன்னு மாப்பிள்ள கேட்டாருமா. அத நீதான் கொடுத்தேன்னு சொல்ல முடியாததால நாங்க எப்படியோ சமாளிச்சிட்டோம்மா. கவலைப்படாதம்மா, நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்படியாக்கா? அப்ப நாங்க போய் சொன்னதுக்காக மாமா எங்களை தப்பா நினைச்சிருப்பாரு. இல்ல வசந்த், அவருக்கு நான் நிலைமையை புரிய வச்சிட்டேன். ஆனா சிந்தாமணியத்தை உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போன அதே டைம்ல அஞ்சலி தான் உண்மையை போட்டு உடைச்சு வீட்ல இருக்கிற எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டா. அட கடவுளே, என்னம்மா இது? எங்களுக்கு உதவி பண்ண போய் நீ கெட்ட பேரு வாங்கிட்டே இலக்கியா. சாரிக்கா, என்னாலதான்க்கா இது எல்லாமே. டேய் விடுடா, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த அஞ்சலி தான் திட்டம் போட்டு பண்ணிருக்கா போல இருக்கு. இருக்கும் இலக்கியா. ஏன்னா அண்ணி எங்க மேல திருட்டு பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொல்லி வச்ச மாதிரி அங்க போலீஸ்காரங்க வந்தாங்கம்மா.
நிச்சயமா அந்த அஞ்சலி தான் போலீஸ ஏற்பாடு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேம்மா. அவளுக்கு நல்ல புத்தியே வராது போல இருக்கு பாவி. அம்மா, அவ எந்த காலத்திலயும் திருந்த மாட்டா. ஆனா அவ என்ன சிக்க வைக்க போட்ட பிளான்ல நீங்க மாட்டிக்கிட்டது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இல்லக்கா, தப்பு என்னோடதுதான். நான் ஏஜென்சி ஆரம்பிக்க ஆசைப்பட போய் தான் நீ உன் வீட்டுல குற்றவாளி ஆயிட்ட. என்னை மன்னிச்சிருக்கா. டேய், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. நீ அந்த பணத்தை வச்சு நல்லபடியா முன்னேற வழிய பாரு. ஜானகி அத்தைக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு இலக்கியா. அம்மா, சிந்தாமணியத்தை இறக்கம் இல்லாம திருட்டு பட்டம் கட்டி உங்களை ஜெயில போட பாத்திருக்காங்கன்னா அடுத்து வர ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் எப்பவும் நீங்க உஷாரா இருங்க. சரிம்மா, நீயும் அந்த அஞ்சலி கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருமா. திருந்தி வாழ கிடைச்ச சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு அவ அகம்பாவத்துல ஆடிட்டு இருக்கா. அவ திமிரே ஒரு நாள் அவளை அழிக்கதான் போகுது. அவளுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. சரிம்மா, நீ உடம்ப பாத்துக்கோன்னு நான் வச்சிடுறேன். ம், சரிம்மா. அத பத்தி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அத்தை, 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 போட்ட சாப்பாடு சாப்பிடாம அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க? ஓ, இலக்கிய திருட்டு வேலை பண்ணி உங்களை ஏமாத்தினதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? விடுங்க அத்தை, மனுஷங்க புத்தியா அவ்வளவுதான். குடிக்கிற கைய வெடிக்குன்னு கடிச்சிருவாங்க. ஆனா இதுல இலக்கியா மட்டும் குற்றவாளி இல்ல, உங்க புள்ள கௌதமும் தான் குற்றவாளி. என்ன சொல்ற? நகையை இவ்ளோ தைரியமா அவ எடுக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படியும் கௌதம் மாமா அவளை காப்பாத்திருவாருங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அந்த லெவலுக்கு மாமா அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப கூட இலக்கியா தான் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் பெருசா அவளை கண்டிக்காம அப்படியே போயிட்டாரு. தன்னோட அம்மாவை இப்படி ஏமாத்திட்டாலேன்னு சண்டைக்கு போயிருக்கணும்ல, ஆனா போகலையே. ஏன்னா உங்களை தன்னோட அம்மாவா மாமா பார்க்கல. என்ன சொல்ல வர? கௌதம் மாமா எப்ப உங்க வயித்துல பொறக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே உங்க மேல வச்சிருந்த பாசத்தெல்லாம் குறைச்சிட்டாரு. ஆனா என் கார்த்திக் அப்படி இல்ல. சண்டை போட்டாலும் உங்க காலையை அப்படி சுத்தி சுத்தி வராருனா அதுக்கு என்ன காரணம்? ரத்த பந்தம் அத்தை. என்ன இருந்தாலும் பெத்த புள்ள தானே, தத்த புள்ள தானே. போதும், நிறுத்து. கௌதம் பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கௌதம் பத்தி என்ன தெரியும்? அவனை நான் என் வயித்துல சுமக்கல, ஆனா அதுக்கும் மேல என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். அவன் என்னோட ரத்தம் இல்லதான், இருந்தாலும் அவனுக்காக என் ரத்தம் சாகுற வரைக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் என் பிள்ளைங்க காரணம் இல்ல, என் மருமகளுங்க தான். இந்த வீட்ல எதுக்காக காலடி எடுத்து வச்சாங்கன்னு அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்திலேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். புரியுதா? போ, உன் வேலை என்னமோ அதை பாரு, போ. மருமகளுங்க தான் காரணம்னு என்னையே குத்தி காட்டுறீங்களா? உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னன்னு இது பிரியாணி மாதிரி இருக்கு? பிரியாணியே தான். உங்களுக்காக நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். இந்தா வசந்த். எதுக்கு மாமா இதெல்லாம்? வாங்கிக்கப்பா, சாப்பிடு. லட்சுமி, இந்தா பிடி. அத்தை அநியாயமா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டா. அந்த வேதனையில நேத்துல இருந்து நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க. அதனாலதான் நானே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லணும்.
என்ன பண்ற? என்னடி பண்ற? நிறுத்தியா? காசை திருடின களவாணிக்கு பிரியாணி கேக்குதோ? யாரு களவாணி? வீண் பழி போட்டு லட்சுமியும் வசந்தியும் போலீஸ்ல மாட்ட வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பாவம், பசியோட இருக்கிறவங்க சாப்பாட்டை தட்டி விட்டியே, உனக்கு எவ்வளவு திமிருடி? இவங்களுக்கு சாப்பிடுறது ஒண்ணுதான் கேடு. ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போனவங்கள போனா போகுதுன்னு விட்டுட்டேன். இல்ல இவங்க இந்நேரம் ஜெயில களி தின்னுகிட்டு இருந்திருப்பாங்க. மாமா மாமா பாத்து மாமா. இன்னும் சரியா நிக்கிறதுக்கே வக்கல்ல, இதுல வேற என்ன அடிக்க வந்துட்டாரா இவரு? நீங்க உட்காருங்க. அஞ்சலி, நல்ல நேரத்துல தாண்டி நீ போன் பண்ணிருக்க. இங்க உன் அப்பன் அவரோட பாசமலர் தங்கச்சிக்கும் தங்கச்சி புள்ளைக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து அழகு பாத்துக்கிட்டு இருக்காருடி. ஏன் வாங்கி தர மாட்டாரு? எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீ அவங்கள சும்மா விட்ட 10 நாள் ஜெயில வச்சிருக்கலாம்ல. ஏய், எல்லாம் உன் வேலைதானா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? புத்திய காட்டிட்டல. பாவ இலக்கியாவ நகைய திருடிட்டான்னு சொல்லி அந்த வீட்டுல அவளை அவமானப்படுத்திருக்கியே, எல்லாம் நல்லா இருப்பியா? அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கு இருக்கும். ஆமா, உங்களோட நல்ல புத்தி இருந்தா மட்டும் எனக்கு என்ன கோடி கோடியா கொட்ட போதாக்கும். நான் உங்களை அரைகுறையா காலை வாரி விட்டது தப்பா போச்சு. இல்லனா இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. அஞ்சலி, என்ன அஞ்சலி இது? பெத்த தகப்பனை பத்தி இப்படி இறக்கம் இல்லாம பேசுற? பேர் வச்ச தாய் தந்தைய பழிச்சா சோறு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த தப்ப இனிமேலாவது செய்யாம இரு. போதும் போதும், உங்க அட்வைஸ் எல்லாம் யாரும் இங்க கேட்கல. நீங்களே எங்க வீட்ல ஓசி சோறு தின்னுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு பேர் வச்ச ஆத்தாப்பம் கிடைக்கலையா? அங்க நீங்க போக வேண்டியதானே? ஏமா, எதுக்கு அவங்கள என்ன வீட்ல தங்க வச்சிட்டு இருக்கற? அடிச்சு துரத்த வேண்டியதானே? இதுங்களையா? இதுங்க கட்டையால அடிச்சாலும் வீட்டை விட்டு போகாதுங்க. அந்த அளவுக்கு இங்க சுகம் கண்டுடுச்சுங்க. ஏய், யாரடி கட்டையால அடிப்ப? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் உன்னை அடிச்சா துரத்திடுவேன். ஹலோ, எங்க அம்மா அடிச்சு துரத்துவீங்களா? அது அவங்க வீடு. எங்க அம்மா அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கும் மரியாதை. இல்ல உங்களை அடுத்த செகண்டே ஆதரவு இல்லாத ஒரு இல்லத்துல சேர்த்துருவேன். உங்க தங்கச்சிக்கும் உங்க தங்கச்சி பசங்களுக்கும் ஓவரா வக்காலத்தை வாங்காதீங்க. கூடிய சீக்கிரம் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போறேன். அவ போனதும் உங்க தங்கச்சியையும் அவங்க புள்ளையும் அந்த வீட்ல இருந்து துரத்திடுவேன். மா, பெயிண்ட் வாங்கி ரெடியா வைமா. வீட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 2 குப்பைகளையும் பெருக்கி வெளியே வீசிட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும். அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. சரி, நீ போனை கட் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. கேட்டீங்கல்ல? பொட்டி படிக்கை எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. மா, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க வேண்டாம். நம்ம எங்கேயாவது போயிடலாம், வாங்கம்மா. ஏய் வசந்த், பேசாம இருடா. அதுக்கு இல்ல மாமா, அத்தையும் அஞ்சலியும் எதுக்கு எடுத்தாலும் நாங்க சாப்பிடறத பத்தியே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பிட போன பிரியாணியை கூட தட்டி விட்டாங்க. அவ்வளவு அவமானமா இருக்கு மாமா. நானும் அம்மாவும் பிளாட்ஃபார்ம்ல ஏதோ போய் தங்கிறோம் மாமா. கொஞ்சம் பொறுமையா இரு வசந்த். அண்ணன் இந்த நிலைமையில இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம எப்படிடா போறது? இங்க பாரு லட்சுமி, எனக்கு உடம்பு நல்லானா கூட நீங்க இங்கதான் இருக்கணும். வீடு ஒரு குடும்பமா தெரியறதுக்கு காரணமே நீங்கதாம்மா. நீங்க இல்லைன்னா அஞ்சலியும் சிந்தாமணியும் இந்த வீட்டையே குட்டிச்சோறு ஆக்கியிருப்பாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்களும் என் கூடவே தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வர்மா லட்சுமி, இதெல்லாம் கிளீன் பண்ணிடுமா. நான் வேற ஆர்டர் பண்ணிடுறேன். போமா. இதை கிளீன் பண்ணிடலாம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடி, என் அம்மாவையும் என் தம்பியும் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்கியாமே? ஓ, அதுக்குள்ள உன் தம்பி உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டானா? சரியான உளவு படையா இருக்காங்களே. ஆமாண்டி, அதுக்கு என்ன இப்போ? ஏய், உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சவால் விட்டுருக்கேன்ல, அதை நிறைவேற்ற வேண்டாமா? அதுக்கான ஆரம்ப கட்ட ட்ரைலர் தான் உன் அம்மாவுக்கும் வசந்துக்கும் நான் வச்சிருக்கிற வெடி.
ட்ரெய்லர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து உன்னையும் அந்த வீட்ல இருந்து துரத்திடுவேன். என்ன விரட்டுறது கனவுலயும் நடக்காது அஞ்சலி. நீ என் மாமா பொண்ணாச்சேன்னு நான் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன். ஆனா அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் அம்மாவையும் தம்பியையும் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணேன்னு வை, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.